ஹஸ்பண்ட் பத்தி அப்படிதான் சூப்பர் சிங்கர் கூட தொடர்பு வந்துச்சா? இல்ல ஆக்சுவலி எனக்கு அவரை வந்து ஒரு ரியாலிட்டி ஷோலாம் வரதுக்கு முன்னாடியே தெரியும். ராகமாலிகான்னு ஒரு ஷோ முன்னாடி ஜெயா டிவி. ஸோ நாங்க 2 பேரும் அதுல கண்டஸ்டன்ஸா இருந்தோம். அது வந்து ரியாலிட்டி ஷோ கிடையாது. இட்ஸ் அ சிங்கிங் காம்படிஷன் ஷோ. ஓகே. ஸோ அதுல வந்து அவரும் வந்திருந்தாரு. அப்படிதான் ஐ மெட் ஹிம். அதுக்கப்புறம் வி வர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வெரி லாங் டைம். அண்ட் தென் வி தாட் ஓகே சரி இது கொஞ்சம் லவ்வா மாறினதுக்கு அப்புறம் எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு தட் நோ வில் ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லி அதுக்கப்புறம் வி காட் மேரிட். என்ன அவ்வளோ சீக்கிரம்? பெரிய கதை நான் சொன்னேன். எங்க வீட்டுல ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. ஸோ வி ஹேட் டு ஃபைட் அ லிட்டில் பிட் கல்யாணம் பண்றதுக்கு. பட் தட் மொமெண்ட் ஃபைட் பண்ணி கஷ்டம் தான். எனக்கு வந்து என்னன்னா அம்மா அப்பா வந்து என்ன இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்து நம்ம ஒரு விஷயம் பண்றது வந்து கஷ்டம் தான். ஆனா எனக்கு ஃபார் ஷுவர் எனக்கு தெரியும் தட் திஸ் இஸ் த மேன் தட் ஐ வாண்ட் டு மேரிங்கிறது. என்ன கொஞ்சம் டைம் ஆச்சு டு கன்வின்ஸ் தெம். ஸோ அவரும் சிங்கருங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எங்க வீட்டுல ரொம்ப இதுவா இருந்தாங்க. அது எப்படி 2 பேரும் சிங்கர்ஸ்னா ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஹி ஜாயின்ட் அமேசான். கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக போய் அமேசான்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வந்துதான் கல்யாணம் நடந்துச்சு. அதனாலதான் கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷத்துல நானே சொல்லிட்டேன் வேண்டாம், வேலையெல்லாம் வேண்டாம், அதான் கல்யாணம் பண்ணி. ஸோ அதோட சூப்பர் சிங்கர் ஹேப்பன் ஃபார் ஹிம். எஸ். அண்ட் அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டீங்க சூப்பர் சிங்கருக்கு. அப்புறம் நான் ட்ரைனிங்க்கு வந்தேன். அவர் அந்த சீசன் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் he had a lot of shows coming. டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நிறைய he started working. So அந்த டைம் we decided okay இதையே வந்து மெயின் ஸ்ட்ரீமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. தென் ஐ திங்க் நாங்க கல்யாணம் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ கேம் இன்டு சூப்பர் சிங்கர் ட்ரைனிங். எஸ்.